கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே இந்த முகநூல் வழியாக தேவனுடைய செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, எங்களை ஆற்றி தேற்றி பாதுகாக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, தாங்குகிறவரே, ஏந்துகிறவரே, சுமக்கிறவரே, தப்புவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, எங்கள் மீது கிருபை வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் ராஜரீக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையில எங்களை ஆசீர்வதிக்கிறோமுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனை துதிக்கிறோம், அற்புதமான தேவனை துதிக்கிறோம், மகிமையான தேவனை துதிக்கிறோம், உன்னதமான தேவனை துதிக்கிறோம், எங்களை உயிர்ப்பிக்கின்ற தேவனை துதிக்கிறோம், அதிசயங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனை துதிக்கிறோம், மகிமையானவைகளை செய்கிற தேவனை துதிக்கிறோம், மகத்துவம் உள்ள தேவனை துதிக்கிறோம், அற்புத ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்து தண்ணீரை ரசமாக மாற்றி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை ருசியுள்ளதாக்கின உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற பிதாவா இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், எங்கள் நடுவிலே வல்லமை உள்ளவராய், கிருபை உள்ளவராய், போதுமானவராய் நீர் இருந்து நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்து ஆவியின் வரங்களை வாங்கி கொடுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்களை மீட்ட பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எங்களை ரட்சிக்கிற தேவனை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளை உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஆண்டவரே அனுதினம் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தினாலே ஆண்டவரே வனாந்தரத்திலே மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே போஷிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம், அதிசயங்களை காண பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்திலிருந்து எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். அன்பானவர்களே, நேற்று தினத்திலே கூட நம்முடைய ஜீவியம் ஒரு கனியுள்ள ஜீவியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது யூதா வம்சத்தார் தப்பினவர்கள் சிலர் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். கீழே எந்த அளவுக்கு நம்முடைய வேர் பற்றுகிறதோ அந்த அளவுக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். எந்த ஒரு மரமானாலும் எந்த செடியானாலும் வேர் பற்றும் போதுதான் அது நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஆகவே நாம் வேர் பற்ற வேண்டும். வேர் பற்றும் போது நம்முடைய ஜீவியத்திலே கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. அங்கே தெளிவாக ஆவியானவர் சொல்லுகிறார். யார் வாசிக்க போறார்? நீதிமொழிகள் 12:12. எபி எடுத்தியா? நீதிமொழிகள் 12:12 நான் வாசிக்கிறவங்களுக்காக. துன்மார்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள். எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நமக்கு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு உனக்கு சமீபமாய் உன் வாயிலும், இந்த வார்த்தைகள் உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே நாம் அறிக்கை பண்ணுவதும் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிப்பதும் நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. நம்முடைய வேரை ஆழமாக ஊன்ற வைக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப தெளிவு. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நீதி விசுவாசத்தினாலே இருதயிலே உருவாக்கப்படுகிறது. எப்படி பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. அதே போலவே விசுவாசம் கர்ப்பந்தரித்து நீதியை பிறப்பிக்கிறது. அந்த நீதி வேர்கொண்டு வாழ்க்கையில கனிகளை கொடுக்க நம்மை உருவாக்குகிறது. ஆகவே நீதியின் கனி சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் கனியை குறித்து கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த நீதியின் கனி என்பது சமாதானத்தினால் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கத்தக்கதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவதற்கு நீதி மிக அவசியமாயிருக்கிறது. நீதிமான்களுடைய வேர் எந்த விதத்திலும் பழுதுபடக்கூடாது. நீதிமானுடைய வேர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. நீதிமான்கள் தேவனுக்காக நிற்க கடமைப்பட்டவர்கள், நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திலே ஒரு இராணுவ கமாண்டரை குறித்து நாம் பார்த்தோம். அவர் அந்த விக்கிரக ஆலயத்துக்குள்ளே போக மனமில்லாமல் வாசல்லேயே அவர் நின்று விட்டார். அதனாலே அவருக்கு வந்தது பணி நீக்கம் செய்யப்பட்டார். வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அவருக்கு வர வேண்டிய பலன்கள் எல்லாம் தடைப்பட்டு நிறுத்தப்பட்டு, இப்படி வன்மம் வைத்து யாரு பாதித்தாலும் அந்த நீதிமானுடைய வேர், அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நான் புரோட்டஸ்டன்ட்டுக்காரன், நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்குள்ளே நான் பிரவேசிக்க மாட்டேன். மற்றபடி என்னுடைய கடமையெல்லாம் நான் செய்கிறேன். எனக்கு இங்க சர்ச்சு கிடையாது, நீங்க குருத்வார் வச்சிருக்கிறீங்க, ஆகவே நான் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நான் ஒரு புரோட்டஸ்டன்ட்டுக்காரன் சொல்லி தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறது கனியை புசிப்பார்கள். பாருங்க, நம்முடைய நாவு பயங்கரமானது. நம்முடைய நாவிலே தான் மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமான்களாய் இருந்தால் அந்த மரணத்தை கூட ஜெயித்து கனி கொடுக்கும்படியாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த காரியங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 27:18 சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்லுகிறார், அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று. அத்தி மரத்தை காக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் வேர் பற்றி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ளும் போது நாம் எல்லாரும் கர்த்தருக்காக நீதியின் விருட்சங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது.
ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 61ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது நமக்கு விளங்கும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக நமக்கு திஷ்டாந்தமாக ஆவியானவர் பட்டவர்த்தனமாக எழுதி வச்சிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, அவர்கள் கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். யாருங்க? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் யாரு? துயரத்தில் இருந்து விடுபட்டு சீர்பட்டவர்கள். அவர்கள் துயரத்திலிருந்து மாறினவர்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற்றவர்கள். ஆனந்த தைலத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை பெற்றவர்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை பெற்றவர்கள். இவர்கள் யாரா? நீதிக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். நாம் நீதியின் விருட்சங்கள் என்று வேதம் நமக்கு பட்டவர்த்தனமாக சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து சரிப்படுத்தி கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்து நல்ல கனி கொடுக்கிற மரமாக, செடியாக, கொடியாக கர்த்தர் நம்மை உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, அல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டுமை சந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் நம்முடைய வேர் பரிசுத்தமாயிருந்தால் நம்முடைய கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆகவே அநேக நேரங்கள்ல
நம்முடைய ஜீவியத்திலே கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே அநேக நேரங்கள்ல நாம் கனி கொடுக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு சில காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய கிளைகள் பட்டு போகிறதும் இலைகள் பட்டு போகிறதும் எல்லாம் பட்டு போனாலும் விசுவாசத்தின் வேர் உறுதியாய் இருக்கிறதானால், விசுவாச வேர் எந்த பழுதும் அடையாததாய் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்கும்படிக்கு அந்தகார கனியற்ற கிரியைகளை கடிந்து கொள்ள நாம் வல்லவர்களாய் இருப்போம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே கனியற்ற அந்தகார கிரியைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதுதான் நல்லா நம்ம கவனிக்கணும். சில நேரங்கள்ல கனி கொடுக்க கூடாதபடிக்கு அந்தகார கிரியைகள் நம்மை அமுக்கி விடுவதற்கு வல்லமை கொள்ளுகிறது. அதை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்களாய், ஸ்தோத்திரத்திலே அதிலே பெருகுகளாய் நாம் இருக்கும் போது கனியில்லாத அந்தகார கிரியைகள், அது சாத்தானுடைய கிரியைகள், சத்துருவுடைய கிரியைகள், அவைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். தைரியமாய் கடிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்கள்ல நான் அப்படிதான் செய்வேன். எனக்கு திடீரென்று தேவையில்லாத சிந்தனைகளும் போராட்டங்களும் வரும்போது என் சிந்தையில 2 கைகளை வைத்து நான் சொல்லுவேன், கனியற்ற அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவேன். அடுத்து நான் சொல்லுவேன், ஞானமே நீ என் சகோதரி, புத்தியே நீ என் இனத்தால் என்று நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது தேவன் நம்மை கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகள் அநேக நேரங்கள்ல நம்மை கனி கொடுக்க கூடாதபடி தடை செய்கிறது, நம்மை சோதிக்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் தைரியமா சிந்தையில கைய வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தில் பலப்படாதபடிக்கு எனக்கு தீங்கு இழைக்கிற கனியற்ற அந்தகார கிரியையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் என்று தைரியமாக சொல்ல வேண்டும். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை பலன் தரக்கூடியதா இருக்கிறது. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியின் கனி என்பது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள். ஆகவே இந்த ஆவியின் கனிகளை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் அதன் மரமும் கொடிகளும் செடிகளும் பரிசுத்தமாயிருந்து அது கனிகளை கொடுக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஆகவே பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமையும்
துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை அதிகமாய் பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மில் இருக்கிற அந்தகார கனியற்ற கிரியைகளை கடிந்து கொண்டு நம்முடைய வேரை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வேரை எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கனி கொடுப்போம். கனி என்பது என்ன? ஒரு ஆசீர்வாதம். கனி என்பது என்ன? ஒரு செழிப்பு. கனி என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிற தன்மையை காட்டுகிறது. ஆகவே உலக பிரகாரமாக ஒரு செடி எப்படி கனி கொடுக்கிறதோ, ஆவிக்குரிய பிரகாரமாக பூமியில நீதியின் விருட்சங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படிக்கு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே கொலேசியர் 1:10 நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க எடுத்தவங்க. கொலேசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, சகலவிதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி, மகிமையான அவருடைய வல்லமையின்படி, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும், எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆகவே நம்மில இருக்கிற எல்லா விதமான நீதியின் வேறாக நாம் இருக்கும்போது நம்மில நீதியின் கனிகள் உண்டாகும். அதுதான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது என்று சொல்லுகிறார். அதே 18வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று தெளிவாக திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வேர், யூதா வேர் பற்றி பூமியை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறது. யூதா வேர் பற்றி கனி கொடுப்பான் என்று சொல்லுகிறது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேர் பற்றி கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறது போல தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் கனி கொடுக்கும்படியான கிருபைகளை அனுதினமும் தந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளுவோம். நம்முடைய கரத்தை தலையின் மேலே வைத்து நாம் ஜெபிப்போம். நான் சொல்லுகிறதை அப்படியே சொல்லி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை இந்த பூமியிலே உமக்கென்று ஒரு நீதியின் விருட்சமாக நட்டிருக்கிறீர். ஆண்டவரே, என் வேர் பட்டு போகாதபடிக்கு, என் வேர் பற்றி நான் கனி கொடுக்கும்படிக்கு உம்முடைய கிருபை எனக்கு விளங்க பண்ணும். ஆண்டவரே, கனியற்ற அந்தகார கிரியைகள் என்னிலே உண்டானால் அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து போடும். ஆவியானவரே, உம்முடைய கனி கொடுக்கத்தக்கதாக என்னை சுத்தம் செய்யும். மிகுந்த நான் கனிகளை கொடுக்கும்படி ஒரு விசை ஆண்டவரே ஆவியின் நிறைவு எனக்குள்ளே வரட்டும். ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஜீவியத்தை நான் செய்ய எனக்கு கிருபை தாரும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.